மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக திருக்கூத்து பகுதியில் நான் தாமோதரன் பிரகாஷ். இப்போ கிட்டத்தட்ட எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் எவ்வளோ தொகுதி அப்படின்றது ஏற்கனவே ஒதுக்கியாச்சு. இப்போ எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது தான் பிரச்சனை. இப்போ அதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, பாமக கேட்ட லிஸ்ட்ல பெரம்பூர்னு ஒரு சட்டமன்ற தொகுதி இல்லவே கிடையாது. பாமக இது வரைக்கும் அதோட வரலாற்றுல பெரம்பூர் தொகுதியில போட்டி போட்டதே கிடையாது. எப்படி உதயநிதி சேப்பாக்கம் தொகுதியில போட்டி போட்டப்போ திடீர்னு பாமக அங்க போய் போட்டி போட்டது. அதை பலவிதமான விமர்சனங்களுக்கு அது உள்ளாச்சு. அதே மாதிரி இப்போ நடிகர் விஜய் போட்டி போடக்கூடிய தொகுதியில பாமக போட்டி போடுது. இதுல என்னன்னா, சேப்பாக்கம் தொகுதியை விட பெரம்பூர் தொகுதியில 4 வட்டங்கள் முழுக்க ஸ்லம்ன்றதை விட அதை அப்படி நம்ம அந்த வார்த்தையில குறிப்பிடுறதை விட ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில பெரும்பான்மையா வசிக்கிறவங்க தலித்துகள், அதுக்கப்புறம் பர்மா ரிப்பாட்ரியேட்ஸ், பர்மா அகதிகள். வியாசர்பாடி முழுக்க பர்மா அகதிகள் தான் கூடியிருக்காங்க. அவங்களையும் கிறிஸ்தவர்கள் அதிகம், தலித்துகள்லையும் கிறிஸ்தவர்கள் ஒரு சைசபிள் பாப்புலேஷன் இருக்காங்க. தலித்துகள் இருக்கக்கூடிய தொகுதி சேப்பாக்கத்தை விட அதிகமாக தலித்துகள் வசிக்கக்கூடிய தொகுதி பெரம்பூர். ஒரு காலத்துல அது ரிசர்வ் தொகுதியாவே இருந்தது. அந்த தொகுதியிலேருந்து பிரித்து தான் திருவிக்கா நகர் இப்போ ரிசர்வ் தொகுதின்னு பிரிச்சிருக்காங்க. அந்த தொகுதியை 2ஆ பிரித்து அதில் ஒரு தொகுதி ரிசர்வ் தொகுதியாக இருக்குது. ஒரு தொகுதி ரிசர்வ் தொகுதி ஆகிட்டு ஒரு தொகுதி நார்மல் தொகுதி ஆனாலும் இங்கே முழுக்க முழுக்க தலித் பாப்புலேஷன் தான் இங்கே அதிகம். அந்த 40% கிட்டத்தட்ட வருவாங்க அவங்க. அந்த அளவுக்கு தலித் கான்சென்ட்ரேட்டட் ஏரியா தான் பெரம்பூர். இந்த தொகுதியில தான் இவர் நிற்கிறாரு. இவர் நிற்கிறதுக்கு காரணம், விஜய் நிற்கிறதுக்கு காரணம், அங்கே ஒரு 40,000 பேர் சேர்ந்தாங்க விஜய் கட்சி அப்படின்ற ஒரு மெம்பர்ஷிப் ஹைப்பு தான் அங்கே விஜயை அங்கே கொண்டு வருது. அவருக்காக ஏசி ஹாலு எல்லாமே தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அவர் அங்கே ஒரு வீடும் வாங்க போகிறார். 2 கோடி ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துட்டார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அந்த அட்வான்ஸ் கொடுத்து அந்த வீடை ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறாங்க. அது விஜயுடைய ரெசிடென்ஸாக இருக்கும். நான் இங்கே தான் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் அறிவிக்க போகிறாரு. பிரச்சார பயணம் பிளான் பண்ணியிருக்காங்க. பிரச்சார பயணத்தில் 2 நாட்கள் அவர் பெரம்பூரை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி 2 நாட்கள் முழுக்க தொகுதி முழுக்க சுற்றி வர்றாரு அவர். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில் பாமக வரும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே லட்சுமி நாராயணன் சொல்லிட்டு ஏடிஎம்கேல ஸ்ட்ராங்காக வெற்றிவேல் காலத்துலேருந்து டிடிவி தினகரன் அமமுகலாம் இருந்து அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் லட்சுமி நாராயணன். அவருக்கும் ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் ராஜேஷ் ஆவாதுன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே ராஜேஷ் என்ன பண்ணாரு, ஜேவியர்னு ஒருத்தர் கொண்டு அங்க உட்புகுத்தினார் எடப்பாடி கேம்புக்குள்ள. அவர் ஒரு இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங் தொழில இருக்கக்கூடிய பேனர் அடிக்கக்கூடிய ஒரு ஆளு. அன்னை பேனர்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஆதவ் அர்ஜுன் ஓட ரொம்ப நெருக்கமான ஆளு. அவருக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுன்றதுலாம் பேசப்பட்ட செய்திகள்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கேக்குள்ள இதுதான் போட்டி நிலவரமா இருந்தது. இதுக்குள்ள பாமக வரும்னு யாருமே எதிர்பார்க்க. ஆனா நேத்து நைட்டு இந்த விஷயம் அப்படியே டேர்ன் ஆகிட்டு பாமக எங்களுக்கு பெரம்பூர் தொகுதி கொடுத்தே தீரணும்னு எடப்பாடி கிட்ட ஒரே அடம் பிடிக்கிறாங்க. இப்போ இப்படி அடம் பிடிக்கும் போது இந்த தகவல் எல்லா சைட்லயும் பரவுது. அப்போ போட்டிக்கு அங்க சீட்டு கேட்டுக்கிட்டு இருந்த லட்சுமி நாராயணன் மாதிரி எல்லாருக்குமே அந்த தகவல் பரவுது. பாமக அடம் பிடிச்சி பெரம்பூரை கேட்குறாங்க. இத்தனைக்கும் பாமகவுக்கு அங்க ஒரு கிளை கூட கிடையாது. அங்க ஆட்களே கிடையாது. ஒரு தொழிற்சங்கம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதிக்குள்ள வந்ததில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி சென்னைக்குள்ள எந்தெந்த தொகுதிக்குள்ள வந்ததுன்னா சைதாப்பேட்டைக்கு வந்திருக்கு, வேளச்சேரிக்கு வந்திருக்கு, புறநகர் பகுதிக்கு வந்திருக்கு, அம்பத்தூருக்கு வந்திருக்கு. அம்பத்தூரும் பாட்டாளி மக்கள் கட்சி KN சேகர் அப்படின்னு ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அம்பத்தூர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான தொகுதி. அங்க வன்னியர்கள் இருக்காங்க. இப்படி வந்தீங்கன்னா அயனாவரம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் வன்னியர் சங்கங்கள் அந்த காலத்துல இருந்து இருக்கு.
அந்த பழைய 37வது வட்டம்னு சொல்லுவாங்க. அந்த வட்டங்களில் வந்து வன்னியர் பாக்கெட்ஸ் இருக்குது. திருவொற்றியூரில் வந்து அந்த மணலி, மாத்தூர், மாதவரம் அந்த ஏரியாக்களில் வந்து வன்னியர்கள் ஓட்டு இருக்கு. அங்கே வேல்முருகன் கேண்டிடேட்டாக போட்டி போட்டு 40,000 ஓட்டுகள் வந்து வாங்கினாரு அங்கே அந்த டைம்லேயே. பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கும்போதே 96ல் வந்து அவர் போட்டி போட்டு வாங்கினார் பாட்டாளி மக்கள் கட்சி. இங்கே தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பேக்கெட்டுன்றது இதுதான் வன்னியர் பேக்கெட்டுன்னு சொல்லக்கூடிய ஏரியா. பெரம்பூரில் வன்னியர் பேக்கெட்டே கிடையாது. வன்னியர்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய பகுதி இல்லை. வன்னியர்களே இல்லையான்னு கேட்டிங்கன்னா வன்னியர்கள் இருக்காங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சின்னு கிளர்ந்தெழுந்து ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் ஏது தடைன்ற மாதிரி ஆட்கள் அங்கே கிடையாது. இது வரைக்கும் பெரம்பூர் தொகுதிக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததே கிடையாது. திமுகவுடைய கோட்டை 2 முறை வந்து செங்கை சிவம்ன்ற ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ மேயராக இருக்க பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து செங்கை சிவம் வீட்டு பொண்ணு தான். அவங்க வந்து இப்போ மேயராக இருக்காங்க. இதுதான் வந்து பெரம்பூரோட வரலாறு. இன்னொன்று சிபிஎம் வந்து அங்கே ஜோதிபாசுலாம் வந்து அங்கே பொதுக்கூட்டம் பேசினவர். அப்போ இந்த நம்ம செங்கை சிவம்லாம் வந்து நானும் மில் தொழிலாளின்னு பேசும். இப்படி இருக்கக்கூடிய இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வருவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லாத இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வரும். பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் வந்து பாமகக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ஏடிஎம்கே ஓட் பேங்க், ஏடிஎம்கே தலித்துகள். ஏடிஎம்கே 2 முறை ஜெயிச்சிருக்கு அந்த தொகுதியில். ஏடிஎம்கே தலித்துகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. திமுகவுக்கு தலித்துகள் ஆதரவு இல்லையான்னு கேட்காதீங்க. திமுகவுக்கு சென்னை நகர தலித்துனாலே திமுக தலித்து தான். அவங்க வந்து திமுகவுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. ஆனால் இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் என்கிற வட மாவட்டத்து கட்சி. அது வந்து இங்கே சாதி அடிப்படையில் செயல்படக்கூடிய அன்புமணி. ராமதாஸ் கூட இல்லை, அன்புமணி. அன்புமணி வந்து முழுக்க சாதி அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து சென்னை நகரத்தோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு சீட்டு கேட்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டீலிங் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய தலித்து வாக்குகளை அவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடலன்னா யாருக்கு போடுவாங்க? அடுத்த கேண்டிடேட் யாரு? விஜய். அப்போ விஜய் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி, பிஜேபி இவங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளராக மாறுறாரு. ஏன்னா ஏடிஎம்கே ஓட்டு வாங்குறாரு. அப்போ அவருக்கு ஆடட் அட்வான்டேஜ் இந்த ஃபைட்ல. திமுக வர்சஸ் டிவிகே என்ற ஃபைட்ல அதிமுக நடுவில் இருக்கு இல்லையா, இந்த அதிமுகவுடைய வாக்குகளை இவர் வாங்குறாரு அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஃபுல் ப்ரூஃபாக வந்துடும். இங்கே வந்து விஜய் வந்து மறைக்கவே முடியாது. அவர் வந்து வாங்குகிற வாக்குகள் வந்து அதிமுக தலித் வாக்குகளை குறி வைக்கிறார். அதை ஒரு கணக்கு போட்டு அது எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி ஆதவ் அர்ஜுன் எல்லாரும் உட்காந்து கணக்கு போட்டு, வாய்ஸ் ஆஃப் காமன் எல்லாம் கணக்கு போட்டு நைட்டோட நைட்டாக ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அன்புமணியை கான்டாக்ட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 50 crores சொல்கிறாங்க. அது ஹியர்ஸே தான், எவ்வளோன்னு தெரில. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவரை வந்து எடப்பாடி கிட்ட பேசி அந்த வாங்குறாரு. அதுக்கு பிஜேபியும் சப்போர்ட் பண்ணி அதிமுக தலித் வாக்குகளை வந்து விஜய் வாங்குவார் அப்படின்ற கால்குலேஷன் வந்து எல்லா சைட்லேயும் போயிருக்கு. போன உடனே பிஜேபி சொல்லி எடப்பாடி ஓகே பண்ணி அன்புமணி அந்த சீட்டை வாங்குறாரு. இவர் வந்து விஜயை எதிர்த்துலாம் இனி பேச மாட்டார், ரைட்டுங்களா? அதே மாதிரி தலித்துகள் மத்தியில் இப்பவுமே ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க. இந்த தொகுதியில் வந்து சாதி கலவரம் வரும், பாமக வந்தால் சாதி கலவரம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க. இப்போ தலித்துகள் மத்தியில் பெரிய அளவுக்கு அவங்களுக்குள்ள கும்பல் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா பாமகக்கு ஓட்டு போடக்கூடாது. அப்போ அடுத்த ஆல்டர்னேட்டிவ் யாரு? திமுக இல்லைன்னா விஜய். அவங்க நேச்சுரலாக ஏடிஎம்கே காரங்களாக இருக்கிறவங்க, ஏடிஎம்கே ஓட்டர்ஸாக இருக்கிறவங்க திமுகவை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அவங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க? விஜய். அப்போது விஜய் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு பிஜேபி, ஏடிஎம்கே, அன்புமணி எல்லாரும் சேர்ந்து சதி திட்டம் போட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரம்பூர் தொகுதியை ஒதுக்குறாங்க. இது ஏடிஎம்கேல வந்து மிக கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேல போட்டி போகிறதுக்கு அங்கே ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. ஏடிஎம்கே வந்து சேலஞ்சிங் தொகுதி. ஆர்டி சேகர்னு திமுக கேண்டிடேட்டு, அவர் எம்எல்ஏ.
அவர் மேலே வந்து கடுமையான ஒரு அதிருப்தி என்பது இருக்குது அந்த தொகுதிக்குள்ளேயே. அவர் சரியாக அந்த தொகுதியை பார்த்துக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து பெருசாக இருக்குது. அப்போது ஏடிஎம்கே வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே விட்டு அங்கே விஜய் போட்டி போடுறதுக்கு சாதகமாக நிலைமையை மாற்றிருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கு வெளியான வேட்பாளர் பட்டியலில் மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எப்படியாவது வெற்றியை நோக்கி போயிடுவார், அதுதான் விஜயோட டாக்டிக்கல் லைன். செந்தூர பூவே படத்தில் வந்து விஜயகாந்தை வச்சு தான் வந்து ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்ன்ற கீழ்மட்ட ரசிகர்கள்கிட்ட போக முடியும் அப்படின்றதுனால விஜயகாந்தை யூஸ் பண்ணார். தகரடபா மூஞ்சின்னு குமுதம் பத்திரிகையில் எழுதப்பட்ட ஒரு கதாநாயகன் தான் விஜய். அங்கே குமுதம் ஆசிரியரே எஸ்.ஏ. சந்திரசேகர் அடிக்க போய் அங்கே வெட்டிடுவேன், குமுதம் ஆசிரியரை எழுதினவனை நான் வெட்டுவேன் அப்படின்னு தகராறு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து இப்போ ஊடகங்களில் பெருசாக வெளியில் வந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கு ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஆளை போட்டு வேலை பார்த்து பண்ணுற வேலையை தான் விஜய் வந்து அரசியல்லையும் பண்ணுறாரு. இவருக்கு வந்து பாஜகவை எதிர்ப்போம், தந்தை பெரியார் வழி நடப்போம், அதெல்லாம் வந்து சும்மா பேச்சுக்கு தான். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பாஜக ஆதரவோடு தான் அவர் வந்து இப்போ கேண்டிடேட்டாகவே வர்றாரு. பாஜக எடப்பாடி ஆதரவோடு தான் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக தான் விஜய் வந்து தேர்தலையே சந்திக்கிறார் அப்படின்றது பெரம்பூர் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக தெரியும். மற்றபடி அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் ரொம்ப கடுமையான அதிருப்தியில் இருக்காரு. அவர் 5 இடங்கள் கேட்டார், அவர் கேட்ட சீட்டை வந்து கொடுக்கல. புதிய தமிழகம் அவர் வந்து 3 சீட்டு கேட்டார். 3 சீட்டில் வந்து ஒட்டப்பிடாரம் தொகுதி வந்து அவர் எப்போவுமே போட்டி போடுறவர், அவர் தனியாக நின்று ஜெயித்தவர். ஒரு கருத்து கணிப்பில் நக்கீரனில் ஒட்டப்பிடாரத்தில் கிருஷ்ணசாமி ஜெயிப்பார்னு போட்டு தான் அந்த கருத்து கணிப்போட வெற்றியாகவே அமைஞ்சது, பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அந்த ஒட்டப்பிடாரம் தொகுதியை வந்து இப்போது அமமுக கேட்கறதுனால கிருஷ்ணசாமிக்கு முடியாதுட்டாங்க. நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், பொள்ளாச்சி அப்படி இந்த 3 தொகுதியை கொடுத்தோன்னா ஒரு தனித்து போட்டின்னு போயிட்டார் அவர். அதே மாதிரி ஜெகன்மூர்த்திக்கு வந்து அவரும் 3 தொகுதி 4 தொகுதி கேட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதியில் நிற்கிது, எனக்கு ஏதாவது ஒரு 4 தொகுதிகள் கொடுங்கன்னு கேட்டார். முடியாது, உனக்கு கேவி குப்பம் தான் சிட்டிங் தொகுதி தான் உனக்கு அப்படின்னு அவரை கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவரை உட்கார வச்சுட்டாங்க. அவரும் உட்காந்து. வேல்முருகன் அதே மாதிரி திமுக மேலே வருத்தம் அவருக்கு. நான் போட்டியிட மாட்டேன், அதாவது ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அவர் போட்டியிடுவாரா, இப்போ வந்து மற்றவங்களெல்லாம் போட்டியிட வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? பிஜேபிக்கு தொகுதி அலாட் பண்ணப்பட்டதில் வந்து அவங்களுடைய சிட்டிங் தொகுதி வந்து மொடக்குறிச்சி, நாகர்கோவில், இந்த 2 தொகுதிகள் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொடக்குறிச்சியில் சரஸ்வதி அம்மா அவங்க சொந்தக்காரம்மாவை நிறுத்துகிறாங்க, நாகர்கோவிலில் காந்தியை நிறுத்துகிறாங்க. நெல்லை வந்து நயினார் நாகேந்திரன் ஜெயிச்ச தொகுதி. நெல்லையை வந்து அவர் வேணான்னே சொல்லிவிட்டு அவர் சாத்தூருக்கு போயிடுறாரு. ஏற்றுங்களா? ஏன்னா நெல்லையில் வந்து போன தடவை தேவேந்திர குல வேளாளர்கள் பேர் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணதுனால இளைஞர்கள் கொஞ்சம் பேர் வந்து நயினாருக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ வந்து பட்டியல் வெளியேற்றம் அப்படின்ற டிகேவி இளைஞர்களுடைய கோரிக்கையை இவங்க சரியாக கவனிக்கல. அப்படியே அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டா, திமுக ஃபோல்டுக்கு அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டதா இருக்கக்கூடிய தகவல்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இப்போது மிச்சம் இருக்கிறது வந்து தேவர் ஓட்டும் பிள்ளைமார் ஓட்டும் தான் மிச்சம் இருக்குது. பிள்ளை, பிள்ளைமாறு, தேவேந்திர குல வேளாளர், தேவர், இந்த 3 கம்யூனிட்டி கான்ஸ்டியூட் பண்ணுறதா நெல்லை. இது இவருக்கு செட் ஆகாதுன்னு இவர் நேராக சாத்தூருக்கு போயிட்டாரு. சாத்தூரில் என்னன்னா அங்கே வந்து அமமுக போன தடவை போட்டி போட்டு மாணிக்கராஜாவுடைய மருமகன் அங்கே போட்டி போட்டு அமமுக வந்து ஒரு சைசபிளாக ஒரு வாக்குகள் வந்து அங்கே வாங்கியிருக்கு. அதனால் அவர் வந்து சாத்தூர் இந்த முறை கை கொடுக்கும் அப்படின்னு முக்குளத்தோர் வாக்குகளை நம்பி, அதுவும் குறிப்பாக மறவர் வாக்குகளை நம்பி அண்ணன் வந்து அங்கே போகிறாரு. அதனால ஏற்கனவே ஜெயிச்ச
4 தொகுதியில நெல்லை கேட்கல. அதே மாரி கோவை தெற்கு வந்து இந்த முறை தரமாட்டாங்க. ஏடிஎம்கே வந்து அம்மன் அர்ஜுன் அவர் வந்து அங்க போறாரு, அங்க போட்டி போடுறாரு அப்படின்றனால ஜெயிச்ச வானதி சீனிவாசனுக்கே சீட் இல்ல. இப்ப அவங்க குடுக்கக்கூடிய தொகுதி வந்து கோவை வடக்கு. கோவை வடக்குல வந்து அண்ணன் அண்ணாமலை போட்டி போடுகிறார். அப்படின்றதுனால ஒரு விஷயம். மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் நாளைக்கு இந்தியால பலுச்சிஸ்தான் சேர்ந்துச்சுன்னா, பலுச்சிஸ்தான்ல வந்து தேர்தல் நடந்ததுன்னா, பலுச்சிஸ்தான்லயும் வேட்பாளராக போட்டி போடணும்னு சீட்டு கேட்கிற ஆள் தான் அக்கா தமிழிசை. இப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரத்தை தொடங்குறாரு. இவங்க வந்து மயிலாப்பூர் கேண்டிடேட்டு. ஆனா இவங்க தான் மயிலாப்பூர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அறிவிக்கவே இல்லை. ஆனா எடப்பாடி வேன்ல ஏறி எடப்பாடி பிரச்சாரம் பண்ண இந்த அம்மா கும்பிட்டு போட்டுன்னு போறாரு. எப்பவுமே தமிழ்நாடு வந்து இவங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பாஜகவை சேர்ந்தவங்க அவங்களே வேட்பாளரை அறிவிச்சுக்கிட்டு அவங்களே சுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அங்க இருக்கு. அவினாசியில நம்ம மத்திய அமைச்சர் முருகன் வந்து போட்டி போடுறாரு. மதுரை தெற்குல வந்து ராமசீனிவாசன் பாஜகவுடைய திருப்பரங்குன்றம் அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய தலையிட்டவர் ராமசீனிவாசன். இவர் மேல நிறைய அலிகேஷன். அவர் வந்து இந்த முறை மதுரை தெற்குல வந்து போட்டி போடுறார். வாசுதேவ நல்லூர்ல வந்து ஆனந்தன் அவர் வந்து நிக்கிறாரு. அவரு வந்து ரொம்ப டாக்டிக்கலா நிறைய ஒர்க் அவர் பண்ணியிருக்காரு. அமெரிக்கால இருந்து வந்தவர் அவர் வந்து நிறைய விஷயங்கள் அந்த தொகுதிக்கு அவர் செஞ்சிருக்காரு. அவரோட அண்ணன் தான் வந்து தமிழக வெற்றி கழகத்துல சீட்டு கேட்கிறார். அவருக்கு ஒருவேளை கிடைச்சதுன்னா தமிழக வெற்றி கழகத்துல ஆனந்தன் பிளஸ் அவங்க அண்ணன் 2 பேரும் மோதக்கூடிய தொகுதி ஆயிடும். அதனால அந்த தொகுதி வந்து ரொம்ப ஃபேவரபிளா ஆகும் ஆனந்தனுக்கு. கேட்டுங்களா? அங்க வந்து விசிகால வன்னியரசு அங்க நிக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் வந்து வந்துகிட்டு இருக்கு. அங்க வந்து டிகேவி வந்து 80,000 பேர் இருக்காங்க தேவேந்திர குல வேளாளர்கள். ஆதி திராவிடர்கள்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு வந்து வெறும் 6,000 தான் இருக்காங்க. வன்னியரசு ஆதி திராவிடர் பிரிவை சேர்ந்தவர். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நாகர்கோவில் வந்து காந்தி வாங்குறாரு. நாஞ்சில் முருகேசனுடைய ரிலேஷன் காந்தியை எதிர்த்து போட்டி போடுறாங்க. காந்தி வந்து செருப்பு போட மாட்டாரு, சேவை மனப்பான்மை உள்ளவர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின பில்டப்புகள் ஏராளமாக இருக்கும். அந்த காந்திக்கு எதிராக நாஞ்சில் முருகேசன் ஏடிஎம்கே பெல்ட்டை சார்ந்தவர், அவருடைய உறவினர்கள் போட்டி போடுறாங்க. திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமன் இவர் வந்து ஒரு டாம்பீகமான ஒரு ஆள். நம்ம பார்த்ததுலேயே இவர் பேசினாருன்னா அவரோட பேச்சுக்கள்லாம் வந்து நீங்கள் நார்மலாக கேட்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பேச்சாளர். அவர் அத்தாரிட்டேட்டிவாக பேசுவார். அவருடைய பேச்சுக்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நான் அமெரிக்காவை ஆள்றது யாருன்னு நினச்சிங்க? பாஜக தான் அமெரிக்காவை ஆளுது, உங்களுக்கு தெரியுமா டீட்டெயிலு அப்படின்னு பேசுவார். அவர் ஏற்கனவே எம்பி தொகுதியில் நின்று திருவண்ணாமலையில் தோத்தவர். அவர் வந்து நிற்கிற இடம் வந்து ஏவா வேலுக்கு எதிராக அந்த ஏரியாவில் நிற்கிறார். அதே மாதிரி ஆவடியில் வந்து ராஜசிம்மன் நிற்கிறார். இவர் வந்து பிஜேபியில் சக்கரவர்த்தின்னு இருக்கிறவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அங்கே வந்து ஒருத்தர் அப்துல் ரஹீம்னு ஒருத்தர் ஏடிஎம்கே கேண்டிடேட்டு, அவர் வந்து மந்திரியாக இருந்தவர். அவர் வந்து அங்கே சீட்டு கேட்டார். அவருக்கு சீட்டு கொடுக்காம சக்கரவர்த்தி ரெக்கமெண்ட் பண்ணதுனால அடம் பிடிச்சி சீட்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து நம்ம திமுகவில் ஆவடி நாசர், அவர் வந்து கிட்டத்தட்ட ஊதி தள்ளுற நிலைமையில் தான் அவர் இருக்கார். அது இல்லாமல் குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடுன்னு மொத்தம் கன்னியாகுமரியில் மட்டும் 5 தொகுதிகள் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. விஜயாதரணி வந்து விளவங்கோடில் நிற்கிறதுக்காக கடுமையாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயாதரணி அங்கே நின்னாங்கன்னா கொஞ்சம் போட்டி என்பது கடுமையாக இருக்கும். இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் உங்கள் லிஸ்ட்டில் வந்து மேட்டூர் இல்லை. மேட்டூரில் ஜிகே மணி போட்டி போடுவார் அப்படின்றதுனால அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. சேலம் மேற்கு வந்து அவரை வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்பத்தூர் KN சேகர். கீழ்வேலூர்னு ஒரு தொகுதி வாங்கியிருக்காங்க. அங்கே வந்து வடிவேல் ராவணன், அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் பிரிவை சேர்ந்தவர். அந்த மாதிரி பெரிய அளவுக்கான ஆள் அவர். போலூர் தொகுதியை வந்து அது வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஜெயிச்ச தொகுதி. அந்த தொகுதியை இப்போ அவங்க வாங்கியிருக்காங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலசப்பாக்கத்துக்கு மாறிட்டார் அவர். அமமுக வந்து முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு சீட் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் பெரியகுளத்தை வாங்கியிருக்காங்க, சைதாப்பேட்டையை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி
தண்ணீர் பந்தல் ஏழுமலைன்ற ஒருத்தருக்காக வாங்கியிருக்காங்க. ரைட்டுங்களா? 3 தனி தொகுதியை வாங்கியிருக்காங்க. இது இல்லாமல் டெல்டாவில் வந்து மன்னார்குடி, திருவையாறு, திருச்சி இதெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகரில் அவங்களுக்கு சீட் கொடுக்கல. தமாக தான் கொஞ்சம் மோசமாக வாங்கியிருக்காங்க. ஒட்டஞ்சத்திரம் மந்திரி சக்கரபாணி தொகுதி, ரைட்டா? ஈரோடு மேற்கில் யுவராஜ் நிற்க வைக்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. ராணிப்பேட்டை தொகுதி வாங்கியிருக்காங்க. அது வந்து மந்திரி காந்தியுடைய தொகுதி. கிள்ளியூர் வந்து வாங்கியிருக்காங்க. அங்கே வந்து ஏடிஎம்கேக்கும் செல்வாக்கு இல்லையா, பாஜகவுக்கும் செல்வாக்கு இல்லையா, யாருக்கும் செல்வாக்கு இல்லாத இடத்த வந்து இவங்க தலையில கட்டியிருக்காங்க. கும்பகோணம் இது வந்து தமாக தலைவர் ஜி.கே. வாசனுக்கு நெருக்கமான ரங்கராஜன் அப்படின்றவருடைய குடும்பத்துக்காக அந்த சீட்டை வாங்கியிருக்காங்க. ஐஜேகே தான் ஜோக் என்னன்னா பல்லாவரம் சீட்டை வாங்கியிருக்கு. பல்லாவரத்தில் யார் நிறுத்தினாலும் தன்சிங்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அவருக்கும் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கும் பெரிய சண்டை. சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தன்சிங் தோக்கடிச்சிருவார். அவர் எம்பி தேர்தலையும் தோக்கடிச்சாரு. இல்லை பல்லாவரத்தில் தன்சிங்கை தவிர வேற யாரை நிறுத்தினாலும் தன்சிங் தோக்கடிச்சிருவார். அதனால இது ஒரு பெரிய தலைவலியா எடப்பாடிக்கு இருந்ததுனால ஐஜேகேக்கு தள்ளி விட்டார் எடப்பாடி. ஐஜேகே வந்து பல்லாவரத்தில் போட்டி போடுது. அங்கே பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதினு இருக்காரு. அவர் ஊதி தள்ளிடுவார். அதே மாதிரி குன்னம் மந்திரி சிவசங்கருடைய தொகுதி, அந்த தொகுதியிலையும் அவரு ஐஜேகேவை ஊதி தள்ளிடுவார். இப்போ இன்னைக்கு 23 பேர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஏடிஎம்கே மந்திரிகள் எல்லாரும் முன்னாள் மந்திரிகள். கவுண்டர்கள் 4, வன்னியர்கள் 5, குலத்தோர் 8, ஆதி திராவிடர் 1, ஃபிஷர்மேன் 1, அவர் ராயபுரம், செட்டியார் 1, பிரபலமான அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராம, கேட்டீங்களா? அந்த மாதிரி இவங்க அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒன்று கூட பெண்கள் கிடையாது. ஒரு கட்சி ஜெயலலிதா என்ற பெண்மணியால தலைமை தாங்கப்பட்ட அந்த கட்சியில வந்து இவங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு ஒரு பெண் கூட கிடையாது. இதுதான் வந்து ஏடிஎம்கே உடைய லிஸ்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள். என்ன டிஎம்கே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்பீங்க. திமுக வந்து இன்னைக்கு தமிமுன் அன்சாரி, கருணாசு, முத்தரையர் சங்கம், செல்வகுமார் உங்களுக்கெல்லாம் வந்து தொகுதிகளை ரெடி பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்குது. இதில் வந்து செல்வகுமார் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மைன்யூட் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து செல்வகுமார் வந்து முத்தரையர் கம்யூனிட்டியில் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். அவரை வந்து இப்போ லிஃப்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து தனியரசு, முருகவேல்ராஜன், அதியமான் இந்த 3 பேரையும் வந்து டிசைட் பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் திமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நாளைக்கு தான் திமுக வந்து தொகுதிகளை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து காங்கிரஸ் வந்து எந்தெந்த தொகுதிகளை ப்ரிஃபர் பண்ணுதுன்ற லிஸ்ட்டை வந்து இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஸ்கஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வரும் நடக்க போகுது அப்படின்றது வந்து பின்னாடி தான் தெரியும். பெரம்பூர் தொகுதியை வந்து சிபிஎம் கேட்டுக்கிட்டு இருக்கு. சிபிஎம் உண்மையிலேயே அந்த ஏரியாவில் பவர்ஃபுல்லான ஒரு கட்சியாக இருந்த கட்சி தான். அந்த பர்மா ரிப்பாட்ரியேட்ஸ் மத்தியில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தின கட்சி. அதிகமில்லை ஜென்டில்மேன் ஒரு 14 கொலை வழக்குகளை வந்து அங்கே இருந்த வியாசர்பாடி தோழர்கள் சந்திச்சிருக்காங்க. அந்த மாதிரி வலுவாக இருந்த கட்சி. ஆனால் இன்றைக்கி அந்த வலுவெல்லாம் இல்லை. எஸ்கே மகேந்திரன் அப்படின்னு ஒரு சிபிஎம்காரர் ஜெயிச்ச தொகுதி அது. நிறைய தடவை சிபிஎம் வந்து பெரம்பூரில் போட்டி போட்டிருக்கு. ஆனால் இந்த முறை விஜய் வரும்போது அங்கே சிபிஎம் நிற்க வைத்தா என்ன பலம் ஏற்படும், பலவீனம் ஏற்படும். விஜய்க்கு எதிராக வந்து இப்போது அதிமுக கூட்டணியில் பாமகவை நிற்க வச்சு விஜய்க்கு பலம் கூட்டுறாங்க. அந்த மாதிரி சிபிஎம் நிற்க வச்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய கேள்வி. எல்லாரும் எதிர்பார்க்குறது திமுக போட்டி போடணும், அங்கே திமுக போட்டி போட்டு விஜயை தோற்கடிக்கணும். அதிமுக தலித்து வாக்குகளை வந்து சென்னை நகர தலித்துகள் வந்து திமுக விசுவாசிகள் தான். ஒரு தேர்தலில் வந்து எழும்பூர் தொகுதி இன்னொரு தொகுதி மட்டும்தான், 2 தொகுதி தான் திமுக ஜெயிச்சுது. அதில் எழும்பூர் முழுக்க முழுக்க தலித் தொகுதி. ஒரு தொகுதியில் அதில் ஜெயித்தவர் பரிதி இளம்பழுதி, அவர் மட்டுமே, இன்னொன்று கலைஞர், 2 பேரும் மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் திமுக வந்து வெற்றி பெற்ற தொகுதி. சென்னை நகர தலித்துகளுடைய செல்வாக்க பெற்ற இயக்கம் வந்து வேறு எந்த இயக்கமும் கிடையாது. எனக்கு நான் சென்னை நகரில் பிறந்தவன், எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து திமுக தான். ஆகவே பெரம்பூர் தொகுதியில் வந்து திமுக கான்சன்ட்ரேட் பண்ணணும், திமுக கேண்டிடேட் பண்ணணும்.
அங்கே வந்து தலித்துகள் ஓட்டுக்களை வந்து திசை மாற்றுவதற்கு விஜய் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியை முறியடிக்கணுன்ற எதிர்பார்ப்பு தான் அங்கே வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.